திரு ராம் திரு சவுக்கு சங்கர் எல்லாரையும் வெர்பல் அபியூஸ் பண்றாரு. அது ப்ரோவோக் ஆகி நடந்த பிசிக்கல் அபியூஸ். அதுதான் பிரச்சனைங்கிற ப்ரோவோக் பண்றதன் மூலமாக நடந்த எதிர்வினையாக தான் இதை வந்து புரிஞ்சுக்கணுமா, அணுகணுமா? இல்லை, அதை தாண்டி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தனிநபர் ஒரு சொல்ல கருத்து, அதற்கான எதிர்வினை, இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சமீப காலத்தில் வந்து ஒரு தனிநபர் சொல்ல கருத்துக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. அவங்க இருப்பிடத்தை நோக்கி பேரணிலாம் போகிறாங்க, போராட்டம்லாம் போகுது. இதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுதான். நான் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து இன்றைக்கி தேசிய அளவில் வந்து பேசப்படுகிற விஷயம், மகாராஷ்டிராவில் ஷிண்டே ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஷிண்டே கேள்வி பண்ணதும் அது சவுக்கு சங்கர் விஷயமும் ரெண்டுமே பொதுவாக சேர்த்து தான் பார்க்கப்படுகிறது நேஷனல் மீடியாவில். ஸோ ரெண்டுத்துக்கு அடிப்படை வந்து சட்டம் ஒழுங்கு அத்துமீறி உள்ள நுழைந்து ஒரு வன்முறையில் ஈடுபடுவது அப்படிங்கிற விஷயம். அதையெல்லாம் தாண்டி இதை ஏன் வந்து ஒரு நம்ம விஷயமா விவாதிக்கப்பட வேண்டியதுன்னா, இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயுதம், அந்த மலம்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏன் கேட்டதுன்னா ஒரு அதிர்ச்சி மதிப்பீட்டுக்காக எடுத்துக்கப்பட்ட ஆயுதம். அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அது வந்து அதுவும் வந்து இது அந்த ஆயுதம் தான் வந்து இந்த மாதிரி இதை தொழிலாக எடுத்துக்கொள்ளவர்கள் எப்படி அதை செய்திருக்க முடியும்? அது உண்மையிலே நிஜமான துப்புரவு தொழிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இல்லை. ரெண்டாவது, இந்த மலத்தை கொண்டே ஒரு தண்டிப்போம், அதுவே ஒரு கடுமையான எதிர்வினை அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அது வந்து கிட்டத்தட்ட அது அந்த தொழில் சார்ந்த ஒரு மரியாதை குறைவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆயுதம், இந்த போராட்ட வடிவம் அதுதான் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியாக இருக்குது. அந்த தனியம்பர் என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேனலுக்கு போன நபர்கள், சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போன நபர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது இந்த நிகழ்வின் மூலமாக அது தெரியுது. அவங்க சங்கம் இருக்குது, அதான் இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அது தன்னுடைய தொழிலை நேசிப்பவர்கள் எப்படி செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு அடிப்படையில் அந்த அறம் சார்ந்து நான் கேட்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே அது ஒரு கருத்தில் உடன்படுறோம். இந்த சம்பவம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டிக்கத்தங்கன்னு சொல்கிறோம். அனைத்து எதிர்கட்சிகளும் வைகோ முதல் சீமான் வரை எல்லாரும் கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போராட்ட வடிவம் இருக்குல்ல, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பேசப்பட்டது காரணம் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன் இந்த ஆயுதம்? ஏன்னா வெங்காயம் ரெண்டு வருடங்களாக அவங்க பேசிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இது போன்ற விஷயங்கள் மக்கள் மனதில் போய் எளிதாக போய் சேர்ந்து அது ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை மனதில் வச்சு நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் இது நிச்சயமா தவிர்க்க வேண்டும். இந்த போராட்ட வடிவமே ரொம்ப ஆபத்தானது, அபத்தமானது தான் நான் பார்க்குறேன். இல்ல, இது போராட்ட வடிவம்னு சொல்லவே முடியாது. போராட்ட வடிவம் இந்த தாக்குதல் ஆயுதம்ங்கிறது ஆர்ப்பாட்டத்துக்கான ஆயுதம். ஒரே ஒரு விஷயம், நீங்க மலம் அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க வந்து அந்த தொழிலை செய்யறாங்க, அந்த தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. அதாவது அந்த தொழிலே வந்து மனிதர்கள் செய்யக்கூடாது, அது வந்து அதுக்கு வந்து நாம எதுவுமே பண்ணல அப்படின்றது அதுல ஒரு நான் எதிர்பார்ப்பது அந்த இஷ்யூக்கு நீங்க அப்படி பேசாதீங்க. நீங்க இல்ல அந்த கோர் இஷ்யூக்கு நீங்க வரணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில துப்புரவு தொழிலாளர் நிலைமை என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட 566 மாவட்டங்கள், அதில் ஒரு 200 மாவட்டங்கள்ல கையால் மலமல்லும் தொழிலாளர் இன்னும் இருக்காங்க. நீங்க எத்தனையோ ஆர்டிஐ போட்டும் உண்மையிலே ஒவ்வொரு நகராட்சியும் அவருடைய கையால் மலமல்ல தொழிலாளர் இருக்காங்கன்னா அதுக்கான உண்மையை வெளிக்கொண்டு வருவது இல்லை. இதற்காக நமஸ்தே திட்டத்திலிருந்து இன்னைக்கு வரை எத்தனையோ திட்டம், சர்ச்சைக்குரிய திட்டம் கூட எல்லாமே வந்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது தான். ஆனா அந்த டேட்டா நம்ம கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கா? இல்ல, திரு ஷபீர் சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, துப்புரவு பணியாளர்கள் வந்து மது அருந்திட்டு தூக்கிடுவாங்க அப்படின்லாம் அவர் சவுக்கு சங்கர் பேசினதனுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, நாங்க எவ்வளவு சிரமப்படுகிறோம் அப்படிங்கிறத இந்தாங்க நீங்களும் புரிஞ்சுக்கங்கன்னு கொண்டு போய் அவங்க வந்து அந்த எதிர்வினையை தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அது ஷபீரே சொன்னார், வேலையை நாங்க நேசிக்கிறோம் அப்படின்னு அந்த தன்மையில இருந்து இதை வந்து அணுகப்பட்டிருக்காதுல்ல. நீங்க சொன்னது நான் என்ன சொல்றேன், இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது இந்த வடிவம் இருக்குல்ல, இந்த எதிர்வினை கூட அந்த எதிர்வினை வடிவம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளவே கையால் மலம் அள்ளுவதோ இல்ல இயந்திரத்தால் மலம் அள்ளுவதோ இல்ல சாக்கடை நீரை அகற்றுவதோ சாணத்தை அகற்றுவதோ வலிமிகுந்த ஒரு வேலை. ஆனா சந்தர்ப்ப வாசத்தால் அந்த வேலையை நாங்க செய்யறோம். ஆனா எங்கள் குறித்த உங்களுடைய மதிப்பீடு ரொம்ப மோசமாக இருக்கு. அப்ப இது எவ்வளவு சிரமமான ஒரு வேலை அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேணா அதை செஞ்சிருக்க முடியும். ஒரு விஷயம் கார்த்தி, அதாவது இதுல சம்பந்தப்பட்டு இந்த போராட்டம் செய்தவர்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இவங்க வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க, ஒரு அசைன்மெண்டோட அனுப்பப்பட்டிருக்காங்க, ஒரு அஜெண்டாவோட அனுப்பப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து பக்கெட்ல கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொட்டுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்திருக்கிறார்கள், இதை அனுமதித்து இருக்கிறார்கள். இது தெரிந்து கூட காவல்துறை மௌனமாக இருந்துச்சா அல்லது கண்டுக்காம இருந்துச்சா, அல்லது இதெல்லாம் நீங்க முடிச்ச உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்களா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு போராட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு
நடந்திருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம். சென்னை மாநகர காவல்துறைக்கு இது மாதிரி ஒரு பெரிய அவமானம். நடந்து முடிந்ததுக்கு பிறகு அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் லைவ் பண்றாங்க Facebookல, கைது பண்ணல, அவர்கள் மீது வழக்கு இல்ல, எஃப்ஐஆர் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, சிஎஸ்ஆர் மட்டும் வாங்கிட்டு போய் சிஎஸ்ஆர் வந்து சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. என்னைக்கு பண்ணிருக்காங்க சிஎஸ்ஆர் சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது? அது என்னன்னா சென்னை காவல் ஆணையர் திரு அருண் மீதும் இவர் குற்றச்சாட்டு நம்பிக்கை இல்லைங்க. அதுதான் சொல்றேன், அந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக நடந்திருக்கிறதுல. அதனாலதான் சொல்றாரு இது காவல்துறைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? காவல்துறையை கூச்சி வச்சிருக்க மாட்டீங்களா? நீங்க சாதாரண ஆட்டோ தொழிலாளி வந்து உங்களுக்கு வந்து ஆப் கொண்டு வாங்க அப்படின்னு மவுண்ட் ரோட்ல போராட்டம் பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த மவுண்ட் ரோடே க்ளோஸ் பண்ணிட மாட்டீங்களா நீங்க?